ஜோதிட ஆர்வலர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொள்ளாச்சியிலிருந்து குரு ராஜகோபால். இன்றைக்கி பார்த்தா பகுதி 83ங்க, 30/3/2025 இன்றைக்கி பேசுகிறோம். இன்றைக்கி ஜேஜேன்னு கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி 2025 பெரிய இன்றைக்கா இல்லையா அப்படின்னு ஒரு பெரிய போராட்டத்தில் ஒரு பலன்கள் எடுக்கிறோம். இப்போ யூடியூப் விளையாட்டு பேப்பரு புக்கு எதை எடுத்தாலும் சனிப்பெயர்ச்சி போடாத ஆட்களே கிடையாதுங்கிறனால ராசி பலன் 12 ராசிக்கும் சொல்லி இன்றைக்கி எல்லாம் கோடிக்கணக்கான மக்கள் அது பின்னாடி ஓடியாச்சுங்க. நம்ம எப்போ போல் இந்த ராசி பலன் சொல்கிறது இல்லை, சனிப்பெயர்ச்சி என்ன பண்ணும், எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு மேலோட்டமான ஆராய்ச்சி. நமக்கு 29/3/2025ங்க, 21:45 ஏறக்குறைய 9:45க்கு சனிப்பெயர்ச்சி அப்படின்னு பாக்கிய பஞ்சாங்கத்தப்படி எடுக்கிறாங்க. சில வாட்ஸ்அப் இதுகளெல்லாம் பார்த்தோன்னா ஒரு ஏறக்குறைய ஒரு 12:40 மத்தியானம் 12:40க்கே சில ஆப்புகளில் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொன்றும் எபிமெரிஸில் மாறுது. இன்னும் பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு வானியல் இருக்கக்கூடிய அமைப்புக்கு இந்த கிரக அமைப்பு பார்த்தோம்னா இதே பெருசாக ஒத்து போகிறது இல்லைங்க. சனிப்பெயர்ச்சியில் அதில் ஆல்ரெடி சனி பகவான் மீனத்தில் இருக்கிற மாதிரி தான் அந்த வானவியல் ஆராய்ச்சியில் அவங்க கொடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாம் பேப்பர்லெல்லாம் போட்டிருந்தாங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தோம்னா சனி ஆல்ரெடி அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு கணக்கு தான். இது ஒரு சரி தவறு பேசிக்கிறத விட நம்ம இன்னி அது ஒரு ஆராய்ச்சிக்கு போனால் அது ஒரு பெரிய ஒரு அமைப்பு. நம்ம கண்ணுக்கு கணக்குக்கு ஏதாவது கிடைக்குதா பார்க்கலாம். சனி பகவான் காலபுருஷனோட மேசத்தில் நீசமாகக்கூடிய ஆளுங்க, துலாத்தில் உச்சமாகக்கூடிய ஆள். இது ரெண்டையும் ஆட்சியாக வச்சுருக்கக்கூடிய சனி பகவான் காரகத்தில் தனக்கு காரகன். சூரியன் அப்பா, சந்திரனா அம்மாங்கிற மாதிரி, குருன்னா குழந்தைங்கிற மாதிரி, சனின்னா தொழில் காரகன்பாங்க. ஆனால் ஒரு உறவுகளில் ஒரு உயிர்களில் பேசினா இண்டிவிஜுவல் தனக்கு காரகன்னு சொல்லுவோங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும். அப்போது நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னம்னா தலையெழுத்தே சனி தான். நம்ம முன்னே பார்த்துருப்போம், நம்ம தலையெழுத்தே சனி தான் அப்படிங்கிற நிலை. அப்போ சனி பகவான் தான் தனக்கு காரகன் அப்படிங்கிற நிலை. அப்போது இண்டிவிஜுவல்னால் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் தான். அப்போ மனித உயிர்கள் எதை வேணாலும் எடுத்துக்கிட்டு சனி பகவான் காரகனாக வந்துட்டுங்க அவரோட ஆட்சி வீடுகள் இது ரெண்டாம் இருக்கக்கூடிய நிலை. இன்றைக்கி அவர் ஆட்சி வீட்டிலிருந்து அந்த புறம் நகர்றாரு. ஏறக்குறைய 2.5 வருஷம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கணக்குங்க. அன்னத்த கட்டம் அந்த 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி ஆன போது இருந்த கட்டம் இந்த கட்டம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஏறக்குறைய 6 கிரகங்கள் இங்கே நிற்கிறாங்க. லக்னம் இந்த டயத்துக்கு லக்னம் அது சனி பகவானோட சாரம் வாங்கிட்டு அனுஷம் 1ஆம் பாவத்தில் லக்னம் உட்காருதுங்க. குரு பகவானோட பார்வையை பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு நிலை. செவ்வாய் பகவான் லக்னாதிபதி 8ல். என்ன சனி சாரம்னா அங்கே ராகு சாரத்தில் இருக்கக்கூடாது, இது பரவாயில்ல தாண்டி குரு சாரத்துக்கு போகுது. புனர்பூசம் 3ஆம் பாவத்தில் நிற்கக்கூடிய ஒரு கணக்குங்க. குரு பகவான் சந்திர பகவானோட சாரத்தில் நின்றுட்டு அவரும் ரோகிணி 4ல் நிற்கிறாரு. கேது சூரிய சாரம் வாங்கிட்டு உத்தரம் 2ஆம் பாவத்தில் ஜஸ்ட் அந்த நுழையிறாருங்க. அதே மாதிரி ராகு அங்கேருந்து கீழே இறங்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏறக்குறைய ராகு கேதுகளுக்கு இடையில் லக்னம் தவிர இது எல்லாரும் உள்ளே இருக்கக்கூடிய, ஏன்னா ராகு இந்த புள்ளியில் இருக்கும், கேது இந்த புள்ளியில் இருக்கும்போது எல்லா கிரகமும் ராகு கேதுகளுக்கு இடையில் மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். லக்னம் மட்டும் வெளியில் வருது அப்படி சொல்லக்கூடிய ஒரு கணக்குங்க. ராசி மண்டலம் நமக்கு இப்படி கிடைச்ச ஒரு அமைப்பு. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் காலபுருஷனோட மேசம்னு சொல்லக்கூடிய இடத்துல நீசப்பட்டு போகக்கூடியவர் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போது சனி பகவான் லக்னத்தில் நீசமாவார் அப்படிங்கிறத எப்படி சூரியன் லக்னத்தில் உட்காந்தா உச்சபலன் சொல்கிறோமோ அதே மாதிரி லக்னத்தில் சனி உட்காந்தா நீசபலன் சொல்லக்கூடிய அமைப்பு தான். நம்ம ஒரு காலபுருஷ தத்துவம் எடுக்கும்போது பார்த்தோம்னா சனி நின்ற வீடு நீசம் அப்படி தான் நம்ம பலனுக்கு எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கணக்குங்க. அப்போ இன்றைக்கி சனி பகவான் கும்பத்தை விட்டு எங்கே போகிறாருன்னா மீனத்தில் போய் நிற்கிறார். அப்படிங்கும்போது பார்த்தோம்னா மீனம் நீசப்படும் அப்படி சொல்லக்கூடியது தான் அந்த சனி பகவான் காலபுருஷனோட தத்துவப்படி. சனி பகவான் லக்னத்தில் காலபுருஷனோட லக்னத்தில் நிற்கிறாருங்கும்போது அப்போது அந்த லக்னத்தில் சனி நீசப்படுது. அப்படிங்கும்போது சனி பகவான் எங்கே போய் நின்னாலும் சரி அதை லக்னமாக எடுத்தோம்னா அப்போது இன்றைக்கி சனி பகவான் கும்பத்தை நீசம் பண்ணவர் இன்றைக்கி சனியை நீசம் பண்ணக்கூடிய மீனத்தை நீசம் பண்ணக்கூடிய இடத்துல ஏறக்குறைய 2.5 வருஷம் அங்கே தான் நிற்பாருன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புங்க. வரும்போது என்னென்னா குரு பகவான் வேறு வழியில் அது புரட்டாதி
4ஆம் பாவத்தில் தான் உள்ளே நுழைஞ்சானுங்க. குரு பகவானோட சாரத்தில் உள்ளே நுழையிறாருன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போது சனி பகவானை பற்றி இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் அப்படின்னம்னா, சனி பகவானோட சாரத்தில் யார் யார் நிற்கிறாங்களான்னு பாருங்கள். அப்போ இந்த நீச பலனை யார் யார் கொடுத்துருவாங்க அப்படின்னம்னா, சனி சாரத்தில் லக்னம், சூரிய, புதன், சுக்கிரன். அப்போது ஒரு கிரகம் ஒரு பலனை கொடுக்குது அப்படின்னா அதனோட சாரத்தில் இருக்கிற எல்லாருமே அந்த பலனுக்கு வந்துடுவாங்க. அப்போ சனி பகவான் மீனத்தை நீசம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற கணக்கு நமக்கு கிடைக்கிது. அப்படிங்கும்போது இந்த நீச பலனுக்கு நானும் சரி உனக்கு சப்போர்ட்டுக்கு வரேன்னு யார் யார் வந்துடுறா? லக்னம் வந்துடுதுங்க. சூரிய பகவான் காலபுருஷனோட 5க்கு அதிபதி வந்துடுறாருங்க. காலபுருஷனோட 6-3க்கு அதிபதி வந்துடுறாரு. காலபுருஷனோட 2-7க்கு அதிபதியும் நானும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கு நாங்களும் சப்போர்ட்டு அப்படின்னு ஒரு கூட்டணி. சனியும் பகவானோட தலைமையில் இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி. இவர் தலைவர்னால் இவங்கெல்லாம் கூட்டணி தலைவர்கள் அப்படிங்கிற நிலைக்கு அவங்க வந்து சேர்றாங்க. அப்போ சனி பகவான் இன்றைக்கி இங்கே பேசும்போது இவங்கெல்லாம் பேசுகிறேன், நானும் பேசுகிறேன், நீ என்ன சொல்கிறியோ நீ செய்கிறத நானும் செய்கிறேன், நீ தான் தலை, நீ சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படின்னு சனி பகவானோட சாரத்தில் இவங்கெல்லாம் உட்கார்றாங்க. இவர் அனுஷத்துக்கு போகிறாருங்க. அனுஷம் 1ஆம் பாதம். சூரிய பகவான் பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி 4ஆம் பாதத்தில் நிற்கிறாருங்க. புதன் பார்த்தோம் அப்படின்னம்னா அவரும் உத்திரட்டாதி 1ல், சுக்கிரனும் உத்திரட்டாதி 1லைங்க. இத்தனையிலையும் பார்த்தா சூரியன் கூட சேர்ந்துட்டு சனி பகவான் அஸ்தமனமாக தான் இந்த புறம் மாறுறாருங்க. சூரியன் டிகிரி இருந்தால் கூட அஸ்தமனமாக இருந்துட்டு தான் அவரோட ஒரு அமைப்பு ஓடுது. சூரியன் கூட சேர்ந்து பக்கத்தில் அப்போ தான் ஜஸ்ட்டு நுழையிறாருன்னா இவர் ஒரு அஸ்தமனங்கிற நிலைக்கு தான் அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னம்னா உங்களுக்கு புதன் சுக்கிரன் சனி எல்லாருமே, சந்திர பகவானும் சரி எல்லாருமே ஏறக்குறைய அஸ்தமனத்தில் வருவாங்க. சுக்கிரன் வக்ரத்துக்கே வருவாருங்க. அப்போது ஏறக்குறைய இவங்கெல்லாம் அஸ்தமனம்ங்கிற கணக்கில் தான் மாறுறாங்க. அஸ்தமனம்னா செயல்பட மாட்டாங்கன்னு இல்லை, நான் செய்கிறத வெளியில் தெரியாது, அப்படி ஒளிஞ்சுக்கிறேன், மறைஞ்சு செய்கிறேன், நானும் கூட்டு தான் ஆனால் வெளியில் என் பேரை சொல்லாதேங்கிற மாதிரி ஒரு அஸ்தமனம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புனா ஒளிஞ்சு மறைஞ்சு அப்படி பின்னணியில் நிற்கக்கூடிய ஒரு அமைப்பில் இவங்கெல்லாம் வந்து சேர்றாங்க. அடுத்தது குரு பகவானோட சாரத்தில் செவ்வாய், சனி, ராகு இந்த ஒரு பாவிகள் சேர்ந்துடக்கூடிய நிலை. சனி நீசப்படுறாருங்க. நீச சாரத்துக்கு இவங்கெல்லாம் துணை போக குருவோட சாரத்தில் சனி அப்படி நிற்கக்கூடிய நிலை. சந்திரன் புதஞ்சாரம்ங்க. சிலரெல்லாம் பார்த்தா சந்திரன் சனி சாரத்துக்கே வருது. ஆனால் இந்த டயத்தில் பேசுகிறாங்க போது சனி புத பகவானோட சாரத்தில் வந்துட்டு அவரும் அஸ்தமனங்கிற நிலையில் நிற்கக்கூடிய நிலைங்க. குரு பகவான் சந்திரன் சாரம், கேது பகவான் சூரியனோட சாரத்தில் நிற்கிறாங்க. இது ரெண்டும் இன்றைக்கி ஒதுங்கி தனித்து நிற்கக்கூடிய நிலை. இது ரெண்டும் தான் இன்றைக்கி தமிழ்நாடும் இந்தியான்னு சொல்லக்கூடியது தான் இவங்க 2 பேருன்னு சொல்லக்கூடிய நிலை. ஏறக்குறைய அவங்க ஒதுங்கி நிற்கக்கூடிய நிலைங்க. மற்ற உலக நாடுகள் மாட்டுதுங்கிற ஒரு கணக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா குரு பகவானும் சுக்கிர பகவானும் பரிவர்த்தனையில் வந்துடுவாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைங்க. இவங்க 2 பேரும் பரிவர்த்தனை யோகத்துக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய நிலை. இப்போ சுக்கிரன் உச்சம்னு சொல்லணும், இது பகை வீடு இருந்தாலும் இவன் வீட்டில் நானே என் வீட்டில் நீ அப்படின்னு இதை 2 பேரும் ஒரு மாறிக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு. சனி பகவான் நிற்கிற வீட்டுக்கு இவர் 3க்கு அதிபதிங்க, அந்த வீட்டு அதிபதி போய் 3ல் அப்படி சொல்லக்கூடிய ஒரு கணக்கு வந்துடுதுங்க. இந்த வீட்டு 5க்கு அதிபதி வந்துக்கிறாருன்னு சொல்லக்கூடிய நிலை. இந்த வீட்டினோட 3, 6க்கு அதிபதி அந்த இடத்துல நிற்கக்கூடிய நிலைங்க. ராகு பகவான் ஒரு ஆசையை தோண்டக்கூடிய ஆள் அங்கே. இந்த வீட்டுக்கு 6க்கு அதிபதி அங்கே இருக்குது, 8க்கு அதிபதி அங்கே தான் வந்துடுதுங்க. அப்போது ஒரு பாவத்தினோட 6க்கு அதிபதி 8க்கு அதிபதி நின்னாலும் அந்த பாவம் கெடும்னு சொல்லக்கூடிய நிலை. அப்போ சுக்கிர புதன் சேர்க்கை இந்த வீட்டுக்கு நல்லதானா? இல்லை. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னம்னா சூரியன் 6க்கு அதிபதியாகவும் சுக்கிரன் 8க்கு அதிபதியாங்கிற நிலை சொல்லிட்டோம். இந்த பரிவர்த்தனை அப்படித்தான் ஒரு நல்ல பரிவர்த்தனைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இல்லைங்க. சுக்கிரன் வலுத்து நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு. சனி பகவான் இந்த வீட்டுக்கு விரையாதிபதி, லாபாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புங்க. இந்த வீட்டில் சுக்கிரன் தான் வலுத்து நான் தான் அப்படிங்கிறனால வீட்டு அதிபதியோட பார்வை அங்கே கிடைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இந்த இடத்துல காலபுருஷனோட 6க்கு அதிபதி வந்து சேர்றாருங்க. காலபுருஷனோட 6ஆம் இடம் அங்கே சம்பந்தம் வாங்கி சந்திர பகவானும் காலத்தினோட 6ஆம் இடத்தை தொட்டுக்கிட்டு எல்லாரும் எந்த வீட்டை பார்த்துட்றாங்கன்னா இத்தனை பேரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய இடம் 6ஆம் பாவங்க. அப்போது காலபுருஷனோட 12ஆம் பாவத்தில் இவங்கெல்லாம் நின்றுட்டு பார்க்கக்கூடியது எல்லாம் மொத்தம் அத்தனை பேரும் சேர்க்கக்கூடிய இடம் 6ஆம் பாவம். அப்போ காலத்தினோட 6ஆம் பாவத்துக்கு நாங்கள் அத்தனை பேரும் எங்களோட பார்வையை கொடுக்குறோம் அப்படிங்கிற கணக்கில் தான் உங்களுக்கு இன்றைக்கி கிரக அமைப்புகள் ஓடுங்க. இது 12ஆம் பாவம். அது
6ஆம் பாவம்னு சொல்லுது. அப்போ விரயத்தில் நின்றுட்டு கடனையும் பிரச்சனையும் தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்குறோம் அப்படிங்கிற கணக்கு தான் இன்றைக்கி அவங்க சொல்லக்கூடிய நிலைங்க. வாங்கின சந்திர பகவான் வாங்கினதும் அந்த காலபுருஷனோட 6 கதிவி சாரத்தை வாங்கிட்டு தான் இந்த அமைப்பை கொடுக்குது. அப்போ சனி பயிற்சி எதை சொல்லிட்டு போகுது அப்படின்னா 6ஆம் பாவத்தையும் 12ஆம் பாவத்துக்கும் நாங்கள் கேரண்டி அப்படின்னு வரக்கூடிய ஒரு அமைப்புங்க. சந்திர பகவானை அடுத்தாப்புல ராசி எப்போவுமே எடுப்போம். ராசி பார்த்தோம்னா 7.5 சனியில் அப்படி ஜென்ம சனியில் மாட்டக்கூடிய ஒரு கணக்குங்க. அந்த அமைப்புக்கு அவர் வாங்கினதும் காலபுருஷனோட 6ஆம் இடத்தோட சாரம் வாங்கிட்டு நீசப்பட்டு நிற்கக்கூடிய நிலைங்க. நீசமங்கராஜா வாங்கினாலும் ஆனால் 6ஆம் பாவத்துக்கு அவர் நல்ல சப்போர்ட்டை கொடுத்துறாருன்னு சொல்லக்கூடிய நிலை. 6ஆம் பாவத்தை எடுத்திங்கன்னா அந்த வீட்டு அதிபதியே அந்த வீட்டை பார்த்துட்டு போகுதுங்க. அந்த வீட்டை 5க்கு அதிபதி அந்த வீட்டை பார்க்குது. அந்த வீட்டுக்கு 9க்கு அதிபதி அந்த வீட்டை பார்க்குதுங்க. அப்போ ஒரு வீட்டினோட 5க்கு அதிபதி 9க்கு அதிபதி லக்னாதிபதி 3 பேரும் பார்த்தா அப்போ அந்த பாவம் அருமையாக வலுப்பெறும். அப்போ 6ஆம் பாவத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி பார்க்குறாருங்க, 5க்கு அதிபதி பார்க்குறாரு, 9க்கு அதிபதி பார்த்து 6ஆம் பாவத்தை தூக்கி கொடுக்குறாங்க. சந்திர பகவான் நிற்கிறது எதில் நிற்குது? சந்திர பகவானும் அந்த புதனோட சாரம்னு 6ஆம் இடத்தை தொட்டுட்டு தான், காலபுருஷனோட 6ஆம் வீட்டை தொட்டுவிட்டு தான். அப்போது எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னம்னா, நாங்கள் 6ஆம் இடத்து பலனை காலத்துக்கு தூக்கி கொடுக்குறோம், அத்தனை பேரும் நாங்கள் சப்போர்ட்டுக்கு வர்றோன்னு இவங்க எல்லாம் வரிசை கட்டி நின்றுட்டாங்க. அப்போது சனி பகவான் இங்கே வந்தால் என்ன பலனை நம்மளுக்கு தூக்கி கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தா, காலத்தினோட காலபுருஷனோட 6ஆம் வீட்டு பலனை தான் தூக்கி கொடுக்குறாரு. 3க்கு அதிபதி தான் இருந்தாலும் 3ஆம் பாவத்துக்கு அந்த பார்வைகள் வரல. 6ஆம் பாவத்தை தான் அத்தனை பேரும் பார்க்குறாங்க. லக்னத்துக்கு 11ஆம் இடம், காலபுருஷனோட அது 6ஆம் இடம்னு ஒரு அமைக்கக்கூடிய கணக்கு தான் இன்றைக்கி கிடைக்குதுங்க. அப்போ புதன் தான் இன்றைக்கி ஒரு வலுத்து நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு. பயத்தா நீசப்பட்டவர் அவர் தான். ஆனால் அத்தனை பேரும் சேர்ந்து எந்த பாவத்தை தூக்கி கொடுக்குறாங்கன்னா, ஏன்னா இந்த வீடு உச்ச ஆட்சி அப்படி ஒரு மூலத்திரியோன்னு புதனுக்கு 3 வகையில் தூக்கி கொடுக்கக்கூடிய இடம். அந்த பாவத்துக்கு தான் நாங்கள் அத்தனை பேரும் சப்போர்ட்னு சொல்கிறாங்க. சுக்கிரன் நீசப்படக்கூடிய இடம்ங்க. உச்சம் வாங்கி தன்னோட நீச வீட்டை அவர் பார்த்துட்டு போகிறாருங்கிறனால அப்போ என்ன பலன் பேசுனா 6ஆம் இடத்து பலனை தான் பேசணும். காலபுருஷனோட சுகஸ்தானம்னு சொன்னோம்னா 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் வந்து கடகம். நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். கடகம் சுகத்தை கெடுக்கக்கூடிய ஆள் 6க்கு அதிபதி, சுகத்தை இழக்கக்கூடிய ஆள் 8க்கு அதிபதி. 6க்கு அதிபதியாக இருக்கிற குரு பகவானுங்க, 8க்கு இருக்கிற சனி பகவான். இவங்க கூட சந்திரன் மிக்ஸ் ஆகக்கூடாது. அப்போ குருவும் சனி சந்திரன் சேர்ந்தால் ஒரு ஊனப்பட்டு போகும், அல்லது ஒரு வேலைக்காகாத போகும், அப்படி முடக்கும், அல்லது ஒரு டிசேபிள் அந்த மாதிரி சொல்லக்கூடிய அமைப்பு தான் இது. இப்போ பார்த்தோம்னா காலபுருஷனோட 4க்கு அதிபதி சந்திரன் இந்த குருவும் சனியும் சேர்த்துக்கிறாங்க, பரிவர்த்தனை யோகத்தில் சேர்த்துக்கிறாங்க. சனி சாரத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, குரு சாரத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்போது காலத்தினோட சுகத்தை முடக்கிறதுக்கு எத்தனை பேர் தயார்னா, இதில் ஒரு 4, இதில் ஒரு 3, 7 பேர். 9 10 பேரில் 7 பேர் அதுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. நான் சுகத்தை கெடுக்கிறேன், காலத்தினோட சுகத்தை கெடுக்கிறதுக்கு நாங்களெல்லாம் தயார் அப்படின்னு இவங்க வரிஞ்சு கட்டி நின்றுட்டாங்க. சந்திரபகவான் வேறு வழி இல்லை, புதஞ்சாரம் வாங்கிட்டு அவர் அதுக்குள்ளே போயிட்டாருங்க. குருவும் கேதுன்னு தான் இன்றைக்கி ஒதுங்கி நிற்கக்கூடிய நிலை. அப்போ குரு அந்த வீட்டை பார்க்குதான்னா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. அந்த வீட்டு அதிபதி அந்த வீட்டை பார்த்துருந்தா கொஞ்சம் மூச்சு விட்டுக்கலாம், அதுக்கு வழி இல்லை. அவர் அந்த வீட்டுக்கு 3, இந்த வீட்டினோட 8க்கு 8ல் போய் உட்கார்றாருன்னு சொல்லக்கூடிய நிலைங்க. கேது பகவான் அவரும் இதுக்கு நல்ல சப்போர்ட் ஆகும், எதிர்த்த மாதிரி உட்காந்துட்டு அவர் பார்க்குறது இன்னும் சூரியசாரம். ஆனால் அவரும் இதுக்கு நானும் உடந்தேன்னு, நான் வெளியே நின்று ஆதரவு கொடுக்குறேன், இவங்கெல்லாம் கூட்டணியில் நிற்கிறாங்க, நான் கூட்டணியில் இல்லைங்க, வெளியிலிருந்து என்னோடய ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு கேது பகவான் வெளியே நின்று அந்த ஆதரவு கொடுத்துறாரு. அப்போ எல்லாத்துலேயும் கழட்டி விட்ட ஒரே ஆள் குருவும் செவ்வாய். அப்போ லக்னாதிபதினு காலபுருஷனோட லக்னாதிபதி இன்றைக்கி இருக்கிற லக்னாதிபதி எங்கே உட்காருனா பகை வீடு வாங்கிக்கிறாங்க. அவரும் ஒரு வலுவில்லை. குரு பகவான் எங்கே நிற்கிறாருன்னா அவரும் ஒரு பகை வீடு வாங்கி நாங்கள் 2 பேரும் ஏதோ வேடிக்கை பார்க்குறோங்கிற நிலையில தான் இவங்க 2 பேர். காலத்தினோட லக்னமும் காலத்தினோட 9க்கு அதிபதியும் நாங்கள் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் இல்லை, நாங்கள் இருக்கிற இடமே சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கில் தான் இன்றைக்கி அவங்க இருக்க. அப்போ ஓங்கி பேசக்கூடிய ஆட்கள் யாருன்னா, அப்போ லக்னம் சனிசாரம் வாங்கிட்டு அவர் உள்ள ஓடியாந்துடுறாரு. அப்போ இன்றைக்கி எது நம்ம ஓங்கி நிற்கக்கூடிய இடம்னா காலபுருஷனோட 12ஆம் வீடும் காலபுருஷனோட 6ஆம் வீடும் அப்படி ஓங்கி பேசுங்கிற ஒரு கணக்கு தான் இன்றைக்கி சனி பயிற்சியும் அந்த ராசி கட்டங்களும் நமக்கு கொடுத்துட்டு போகக்கூடிய நிலைங்க. அப்போது சுகத்தினோட 6 8 சாரத்தில் தான் இத்தனை பேர் உட்காரக்கூடிய நிலைங்க. பரிவர்த்தனை யோகத்தில் 2 பேர் அந்த இடம் வந்துடுறாங்க, சந்திரபவன் அதுக்குள்ளே வந்துடுறாருன்னு சொல்லக்கூடிய நிலை. அப்போது ஒரு அமைப்புகள் பார்த்தோம் அப்படின்னம்னா சுகத்தை கெடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கும் 6ஆம் பாவம் கடன் பிரச்சனை நோய் அப்படி தூக்கி கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்கும் ஒரு கணக்கு கிடைக்குதுங்க.
எந்த லக்னமாக இருந்தாலும் 3க்கு அதிபதி ப்ளஸ் ராகு சேர்க்கை ஒரு காமம், ஆசைகள், அது திருட்டுத்தனம், அப்படி ஒரு ஏமாத்துறது, அப்புறம் அனுபவிக்கிறது, அப்படி ஒரு கண்ட்ரோல் இல்லாத அனுபவிக்கிறது, ஓடி போகிறது, அப்படி போதையில் கிடக்கிறது, இதெல்லாம் இந்த 3ஆம் இடம் ராகு கேது. ராகு வந்துட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக கேது பார்த்துருங்க. அப்போது 3ஆம் இடமும் ராகு சம்பந்தம் வருது அப்படின்னா, அதாவது 3க்கு அதிபதி ராகு சம்பந்தம் வந்தாலே உங்களுக்கு இந்த ஒரு பொதுவாக பலன் சொல்லுவோம். இப்போது காலபுருஷனோட 3க்கு அதிபதி புதன் ராகு கூட தான் நிற்கிறாருங்க. இந்த லக்னத்துக்கு 3க்கு அதிபதி இருக்கக்கூடிய சனி பகவானும் ராகு கூட தான். அப்போது இந்த லக்னத்தை எடுத்தாலும் சரி, 3ஆம் இடம் ராகு கூட, இந்த லக்னத்தை எடுத்த காலபுருஷனோட லக்னத்தை எடுத்தாலும் 3க்கு அதிபதி ராகு கூட சேர்ந்துட்டு கேதுவோட பார்வை வாங்கிட்டு கூட காலபுருஷனோட கர்மாதிபதியும் லாபாதிபதியும் கூட சேர்த்துட்டு காலபுருஷனோட 5க்கு அதிபதி, காலபுருஷனோட 4க்கு அதிபதி அத்தனை பேரும் ஒன்று சேர்றாங்க. அப்போ என்ன சொல்லுதுன்னா, காமங்கிறது, அல்லது காமம்னா செக்ஸ் மட்டும் கிடையாதுங்க, அனுபவிக்கிறது கண்ட்ரோல் இல்லாத அனுபவிக்கிறது அப்படிங்கிறத எது வருது, 5க்கு அதிபதி எண்ணம், அரசாங்கம் எல்லாம் உள்ளே வந்துடுதுங்க. அதே மாதிரி 3க்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் இதே மாதிரி காமத்துக்கு உண்டானாலும், 6ஆம் இடம் திருட்டுத்தனத்துக்கு உண்டானாலும் அது கூட வந்துடுறாருங்க. காலபுருஷனோட தொழில், லாபம் அல்லது பதவி, காமம் எல்லாமே ஒரு கர்மமே காமத்துக்குள்ளே போய் நிற்கக்கூடிய ஒரு கணக்கு. சுகாதிபதியும் அங்கே வந்து நிற்கிறாருங்க சில. அப்போ இன்றைக்கி காமங்கள் தூக்கி நிற்குங்கிற நிலை. காமம்னா அதான் செக்ஸ் மட்டும் கிடையாதுங்க, இந்த போதை, கஞ்சா, ஏன்னா ராகேதுகள் உள்ள நுழைஞ்சிருதா. அப்போ பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு இன்றைக்கி சமுதாயம் என்ன ஓடிட்டு இருக்குதோ அது இன்னொரு 3 வருஷத்தில் பார்த்தோம்னா ஏறக்குறைய அது 3 பங்கு கூடி போகும் அப்படிங்கிற நிலை தான் இருக்குதே தவிர, ஏன்னா அது அரசாங்கமே கூட உள்ளே வந்து நானுங்குது. அதே மாதிரி தொழிலாளிகள் புதன் அவரும் அங்கே நிற்கிறாருங்க. காலத்தினோட கர்மம் தர்மமே அங்கே அப்படி கர்மமும் காமமும் அங்கே நிற்கக்கூடிய நிலை. காலபுருஷனோட ஒரு காமம் இது, 2வது காமம் இது, 3வது காமம் இது, 3 காமமும் இந்த காலபுருஷனோட காமம், இது ஒரு காமம், இது ஒரு காமம். அப்போ புதன், சனி, சுக்கிரன் 3 பேருமே இன்றைக்கி காமத்தை தூக்கி கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு கணக்கு தான் இன்றைக்கி வருது. அப்போ சனி தான் நீசப்படுறது இல்லாமல் எதில் நீசப்படுது, காமத்தில் நீசப்படுது. காமம்னா லைஃப் அனுபவிக்கிறது, கண்ட்ரோல் இல்லாத அனுபவிக்கிறது. எவன் எக்கேடு கெட்டால் போனேன்லாம் நான் ஜாலியாக இருந்தால் போதும், உலகத்தில் குழந்தைங்க நாசமாக போனேன் என்ன, இளம் வயது ஆளுகளில் வீணாக போனேன் எனக்கு என்ன, எனக்கு காசு வந்தால் போதுங்கிற ஒரு சமுதாய ஓட்டங்கள் எல்லாமே அரசாங்கம், தொழிலாளி, கர்மாதிபதிகள், லாபாதிபதிகள், பதவியில் இருக்கக்கூடிய ஆட்கள், இவங்கெல்லாம் கர்மம், பதவி, உழைப்பாளி, அரசாங்கம் எல்லாமே அதை நோக்கி தான். யாரோ என்னமோ பண்ணுக்க, சத்தையாக செத்துக்க, எனக்கு காசு, நான் சம்பாதிக்கணும், நானும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை. அப்போ இதில் சுகங்கிறது திரிகோணம் வாங்கினாலும் சேர்ந்துருக்கக்கூடியதெல்லாம் ஒரு பரிவர்த்தனைகளில் விசேஷமாக வரலிங்க. அப்போது சமுதாயத்தினோட சுகங்கள் கெட்டு போகும்னு சொல்லக்கூடிய நிலை. இதில் பார்த்தா எல்லாம் பெண் ராசியில் உட்காருதுங்க. இந்த அமைப்பும் பெண் ராசியில் போய் உட்காந்துக்கூடிய நிலைங்க. இந்த குரு பகவானும் அவரும் அந்த பெண் ராசியில் உட்காந்துட்டு இந்த லக்னாதிபதியும் தப்பிக்கிறத தவிர ஒரு பார்த்தோம் அப்படின்னா மீதி ஏறக்குறைய எல்லாருமே பெண்களை சம்மந்தப்படுத்திட்டு தான் வரக்கூடிய ஒரு கணக்கு இருக்குதுங்க. இதுவும் பெண் ராசி, இதுவும் பெண் ராசி, இதுவும் பெண் ராசி, எல்லாம் பெண் ராசியில் உட்காந்து செவ்வாய் பகவான் ஒருத்தர் தான் தப்பிச்சு நிற்கிறாருன்னு சொல்லக்கூடிய நிலைங்க. அது வந்து காலபுருஷன் அவர் தான் வேடிக்கை பார்க்கக்கூடிய நிலை. அவர் இன்றைக்கி ஒரு கையறு நிலைன்னு சொல்லக்கூடிய அந்த வீட்டு அதிபதி புதன் நீசப்பட்டு நீசவங்க ராஜயோகம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய நிலைங்க. அதனால் காலம் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்குற எல்லாம் பெண்களை தொட்டுட்டு போகுது. அப்போ பெண்களை தொட்டுட்டு போகுதுன்னா கேது தொட்டாலே வயசுக்கு வர சின்ன பெண்கள்னு சொல்லுவோம். சனி பகவானை கொஞ்சம் வயசானதுங்க, சுக்கிரனா இள வயசு ஆட்கள், சூரியன்னா ஒரு ஒரு வலுவாக அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், இது தாய்மார்கள், புதன் அத்தமார்கள். எப்படி பார்த்தாலும் பெண்கள் எல்லா வகையிலும் சின்னப்பட போகிறாங்க, சீரழிய போகிறாங்க. அல்லது என்ன சொல்லுவோன்னா காமத்துக்கு அவங்க எல்லா வகையிலும் அவங்க காரணமாகவும் பேக்ரவுண்டாகவும் அடிப்படையாக பெண்கள் இருப்பாங்கங்கிறது தான் கணக்கு வந்து சேருதுங்க ஐயா. இப்போ பெண்களோட இன்றைக்கி இருக்கிற சமுதாய ஓட்டம் எல்லாமே பெண்கள்னு பெண்களை முன்னிறுத்திட்டு ஆண்கள் ஒதுங்கி நிற்கக்கூடிய நிலை. அது பெண்களுக்கு ஆசை காட்டி காமத்தை கொடுத்து, அல்லது அவங்களுக்கு காமத்துக்கு அவங்கள ஒரு விட்டில் பூச்சியை வச்சுட்டு சுகத்தை இங்கே எடுத்து போட்டு சமுதாய ஓட்டங்கள் 12ஆம் பாவம் படுக்க சுகமாகட்டுங்க, லைஃப்பை அனுபவிக்கிறதாகட்டு, மோட்சத்தை நோக்கி போகிறதாகட்டுங்க. மோட்சம்னா தெய்வத்தை நோக்கி போகிறது.
எல்லாமே பெண்களை பேஸ் பண்ணிட்டு அல்லது பெண்களை சிரமப்படுத்திட்டு பெண்களை முன்னிலைப்படுத்திட்டு பெண்களோட வாழ்க்கையை பின்னணியில் நின்று கெடுத்துட்டு தான் இன்றைக்கி சனிப்பெயர்ச்சி அமையுங்கிறது என் கணக்கு கிடைக்குதுங்க. சரி வருதான்னு பாருங்கள். பலன் சொல்லுங்கன்னு வந்தால் இப்படி சொன்னால் என்ன பண்ணுறது? சரி, இப்படி தான் பிரச்சனையும் சொல்லிட்டீங்க, அது என்ன பண்ணலாம்? எதாவது மாறுமா? எதாவது மாற்ற முடியுமா? குறையாக சொல்லிட்டு போகிறத விட ஒரு நோயை கண்டுபிடிக்கிறோம்னா சரி பண்ணுறதுக்கு முடியுமா அப்படின்னா முடியும். அதாவது சனி பகவான் எங்கே நின்னாலும் நம்ம கொடுத்துருக்க லிஸ்ட்டு படி கூட கிரகம் இருந்தால் அதை காப்பாற்றி கொடுக்கும்னு சொல்லுவோம். அப்போது கூட ஒரு 5-6 கிரகம் இருந்தால் அதில் யார் காப்பாற்றுவானா? வலுவாக இருக்கிறவங்க யாரோ அவங்க அந்த இடத்துக்கு ஒரு பகை வீடு இல்லாத இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த சனி பகவானோட செயல்பாட்டை காப்பாற்றி கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்ம கொடுத்துருக்கிற லிஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ சனி பகவான் 12ஆம் வீட்டில்னா இப்போ 12 கிரகங்கள் நிற்கக்கூடிய கிரகங்கள் இதுக்கு மாற்றாக வரும் அல்லது மாற்றுக்கு ஆட்களாக வருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. இப்போ சனி பகவான் என்னாச்சுன்னா கோடி இத்தனை பேர் நிற்கிறாங்க. புதன் கோடு இருக்கா, ஆனால் புதன் அந்த வீட்டுக்கு நீசாதிபதி கணக்கில் இல்லை, விட்டுட்டோம். சூரியன் நட்புக்கு அதிபதி, அதே மாதிரி சந்திரன் நட்பு 9க்கு அதிபதிங்க. சுக்கிர பகவான் அந்த வீட்டு உச்சாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அப்போது இவங்கனால இந்த செயல்பாடை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற நிலை. அப்போ சூரியன்னா யார்? முதல்ல அரசாங்கம், அரசு காப்பாற்றணும் அல்லது அரசு மாறணுங்கிறத நான் சொல்லவில்லை. அரசு அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் நினச்சா இதை கொஞ்சம் மாற்ற முடியுங்கிற நிலை ஒன்று. அடுத்தது சூரியன்னா என்ன சொல்லுவோன்னா அப்பா, அரசு அப்பா காரகத்தில் பேசுகிறோம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைங்க. அடுத்தாப்பில் சந்திர பகவான் தாய் 4க்கு அதிபதி அம்மா, சுக்கிரன் மனைவி அல்லது கணவன். இவங்க நினச்சா இதை மாற்ற முடியும் அப்படிங்கிற நிலை. அரசாங்கத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது இவங்களை மோசம் அவங்கள மோசம்னு சொல்கிறத விட நம்ம வீட்டை நம்ம பார்த்துட்டோம்னா சரியாக போயிருங்கிற நிலைங்க. அரசாங்கம் அவங்க வருமானத்தை பார்க்குறாங்க, அவங்களோட முன்னேற்றத்தை பார்க்குறாங்க, பார்த்துக்கிட்டோம், விட்டுடலாம். அரசாங்கத்தை நம்ம கேட்கலாம், அது நம்ம கையில் இல்லை, இதெல்லாம் நம்ம கையில் உண்டு. அப்போது தந்தையும் தாயும் இதை மாற்ற முடியும். மனைவியும் மனைவியை கணவனும் கணவனை மனைவியும் மாற்ற முடியும் அப்படிங்கிற நிலை. அப்போ முதல்ல அம்மா அப்பா கரெக்டாக இருந்தால், கணவன் மனைவி கரெக்டாக இருந்தால் இந்த பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது பெண் குழந்தைகளுக்கு, ஏன்னா கேதுனா ஏஜ் அட்டன் பண்ணாத குழந்தைகள்னு தான் நம்ம எடுப்போம். அப்போ கேதுங்கிறது ஒரு சின்ன விடலைன்னு சொல்லுவோம், விடலை பெண்கள். இவங்களையெல்லாம் யார் காப்பாற்ற முடியும்னா தாயும் தந்தையும் கணவனும் மனைவியும். அப்போ இது அப்பா அம்மா, இது ஒரு பெரிய அப்பா அம்மா, இது அடுத்த ஜென்ரேஷனோட அப்பா அம்மா. அப்போ தாய் தந்தைகள் ஒழுங்காகவும் அப்படி ஒரு கரெக்டாகவும் நம்ம மாறினோம் அப்படின்னம்னா, நம்ம குடும்பத்தை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னம்னா பெண் குழந்தையை காப்பாற்றி போடலாம். அப்பா இல்லாத வீடு, அம்மா இல்லாத வீடு, கணவன் மனைவி இன்றைக்கி ஒத்துமைங்கிற பேச்சே கிடையாது. அத்தனை பேரும் கோர்ட்டில் டைவர்ஸ்க்கு நிற்கக்கூடிய ஒரு காலகட்டம். அல்லது என்னவோ பண்ணிக்கணும், நான் சம்பாதிக்கிறேன், நான் பெங்களூர் இருந்துக்கன்னு, நீ சம்பாதிக்க, நீ மெட்ராஸ் இருந்துக்கன்னு அப்படி ஓடக்கூடிய நிலைகள். தாயும் தந்தையும், அப்பா அம்மா வேலைக்கு போனால், அப்பா தண்ணியோட போனால் அப்போ என்ன ஆகும்? இந்த பலன் நீங்கள் வாங்கித்தான் ஆகணுங்கிறனால. அப்போது கணவன் மனைவி ஒழுங்காக இருக்கிறதும், தாய் தந்தைகள் நமக்கு ஒரு பாதுகாப்பு, கணவன் மனைவி அவங்க தான் அப்பா அம்மா ஒழுங்காக இருந்து குழந்தைய நல்லபடியாக வளர்த்துனீங்க அப்படின்னம்னா அவங்கெல்லாம் இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றி வெளியில் வரலாம். சமுதாயத்துக்குள்ளே நுழையாமல் பார்த்துங்க. ஸ்கூலுக்கு போய்த்தானும் இல்லைன்னு சொல்ல, ஒரு பாசமாக இழுத்து பிடிச்சோம்னா பொண்ணு கொஞ்சம் யோசிக்கும், அப்பா நமக்காக ஓடுறாரு, அம்மா நமக்காக வாழுதுன்னு குழந்தைகள் கொஞ்சம் யோசிக்கும்னு சொல்லக்கூடிய நிலைங்க. அப்போது இந்த பெண்கள் சமுதாயம் வாழணும், மாறணும் அல்லது காப்பாற்றப்படணும் அப்படின்னா யார் கையில் இருக்குதுன்னா பெற்றோர்கள் கையில் தான் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நிலை. வீடு மாறுனா அப்புறம் ஊர் மாறும், ஊர் மாறுனா நாடு மாறும், நாடு மாறினா அரசாங்கம் தானாக மாறும். அப்போ முதல்ல நம்ம கொஞ்சம் கரெக்டாக மாற்றணும் அப்படின்னா இதுக்கு பரிகாரம் என்னன்னா எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிறத விட இந்த கோயில் தான் இன்றைக்கி சிறந்தது. கோயில்னு பேசினா சூரிய சந்திரன் சேர்ந்து நிற்கிதுன்னா அர்த்தநாரீஸ்வரர் கோயில் சொல்லுவோம். அல்லது பார்த்தோம் அப்படின்னம்னா புதன் சுக்கர சேர்ந்துன்னா நரசிம்மர் சொல்லலாம். அடுத்தாப்பில் ஆணும் பெண்ணும் சேர்ந்தாள்னு ஐயப்பனை சொல்லுவோம். அந்த திருநெல்வேலி சைடு வேணால் சங்கரனைனார் இருப்பாருங்க. இவங்கெல்லாம் நீ பாதி நான் பாதின்னு இருந்த ஆட்களுங்க. அப்படி திருவண்ணாமலை ஆள் நீ பாதி நான் பாதின்னு பிரித்து கொடுத்த இடம். சுக்கரன் புதன் சேர்ந்தாச்சு அப்படின்னா லட்சுமி நரசிம்மருங்க. கூட ராகு பகவான் உட்கார்ந்துருக்குது அப்படின்னோம்னா அது ஒரு ஆஞ்சநேயர் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அது பெண் தெய்வமாக இருக்குதுங்கனால துர்கை சொல்லலாம். அப்போ ஒரு துர்கை வழிபாடுங்க, நரசிம்மர் வழிபாடு,
அதே மாதிரி ஒரு ஆண் பாதி பெண் பாதி சமத்துவம் கொடுத்த கோயில்கள் எல்லாமே உங்களுக்கு நீ கை கொடுக்கும். எல்லா கோயிலும் போங்கிறத விட அவங்கவுங்க வீட்டுக்கு பக்கத்தில் எது இருக்குதோ அவங்கவுங்க அந்த கோயிலை தொடுங்க. நீங்கள் 2 பேரும் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னம்னா இந்த பிரச்சனையிலிருந்து குழந்தைகளை கொண்டு வர முடியுங்கிறனால பெண் குழந்தைகள் படுகவனம். அரசாங்க சட்டம் போடுதா அப்படி இப்படின்னெல்லாம் ஊரில் கூலி வேலை செய்கிறவனுக்கு தான் சட்டம் பொருந்தும். அந்த அரசியல்வாதியாக இருக்கிறவன் அதே தப்பு பண்ணான்னா கவர்மெண்ட் பக்கத்துலேயே போகாதுங்க. அது நீ காலத்தின் கோலம். அதை நீ பேசிட்டு நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். அப்படி நம்ம அப்பா அம்மா சரியாக இருங்க, குழந்தைகள் ஒரு பாதுகாப்பு கொடுங்க. 90 மார்க் வாங்கி ஆகணும், 4 டியூஷனுக்கு அனுப்பாதீங்க. தினம் இந்த காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்து ராத்திரி 12 மணி வரைக்கும் டியூஷன் அடுத்த கையில் கொண்டு போய் குழந்தைய கையில் கொடுக்காதீங்க. போதுங்கிற மனநிலையில் வாழ்ந்துக்குங்க. ஓடணும், அப்படி தான் டாக்டர் ஆகணும், எல்லாருமே டாக்டர் ஆகணும்னு ஓடி குழந்தைகளை கொண்டு போய் அங்கே இன்னொருத்தன் கையில் ஒப்படைச்சி போட்டு குழந்தைங்க வெளியில் சொல்ல முடியாமல் சின்னப்படாமல் வச்சிடாதீங்க. நீ படின்னு அடிக்கும்போது அதை என்ன பண்ண முடியுங்க, வேறு பக்கம் போய் சிக்கிட்டு சின்னப்பட்டு தான் வருங்கிற நிலை. அதனால் நீங்களும் அளவாக ஆசைப்படுங்க. ஒரு கிடைக்கிறத வச்சு ஒரு சந்தோஷமாக வாழ பழகிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறனால டாக்டராக இருந்தாலும் ஒரு நாளைக்கு போயிடுவோம், ஜோசியர் ஒரு நாளைக்கு போயிடுவோம், கூலிக்காரன் ஒரு நாளைக்கு போகிறவன் தான். டாக்டரானவன் என்ன பண்ணிட்டு போயிடுவீங்க, ஓடுனது தான் மிச்சம், அலைஞ்சது மிச்சம், அப்படி பரிதவித்தது தான் மிச்சம்னு சொல்லக்கூடிய நிலைங்க. ஒரு மனசாந்தி இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்ந்துக்கிறது கொஞ்சம் ஒரு மன நிம்மதி. தாய் தந்தைகள் கரெக்டாக இருந்தோம்னா அப்பா அம்மா சரின்னா கணவன் மனைவி சரியாகும், அது அப்பா அம்மாவாக மாறும், குழந்தைகளை காப்பாற்றி கொள்ளலாங்கிற கணக்குங்க. எனக்கு தெரிஞ்ச பரிகாரம் ஆணும் பெண்ணும் ஒரு நேர்மையாகவும் ஒரு ஒற்றுமையாகவும் வாழ்வது தான் இதுக்கு சிறந்த பரிகாரம். செவ்வாய் பகவான் ஒதுங்கி உட்கார்ந்துருந்தாலும் இவருக்கு 4ஆம் பார்வையாக பார்த்துருவாருன்னு சொல்லக்கூடிய நிலைங்க. அப்புறம் செவ்வாய் பகவான் காலத்தினோட 9ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அதேமாதிரி 10ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் பார்க்குறது. இதை விட இன்னத்த கிரக அமைப்பில் பார்த்தா செவ்வாய் கேதுவை பார்த்து ஒரு சத்தமில்லாமல் நான் ஒரு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு காலமும் அதுக்கு சப்போர்ட்டுக்கு போகுதுன்னு சொல்லக்கூடிய நிலைங்க. அதை விட இது என்ன காரணம் சொல்லுவோம் அப்படின்னம்னா, இது ஒரு 6ஆம் பாவங்க. ஒரு திருட்டுத்தனம் ஒளிஞ்சிட்டு செய்கிறது. விடலை குழந்தைகளை கொஞ்சம் கவனம். அது ஒரு 15-16 வயசு, 12 வயசுலேருந்து ஒரு 15-16 வயசு வரை வரக்கூடிய பெண் குழந்தைகள் படுகவனம். இதுதான் குறிவைக்கப்படுவார்கள்னு செவ்வாயோட பார்வையும் அதுதான், குருவோட பார்வையும் அதுதான், இதனோட பார்வை அதுதான். இருக்கக்கூடிய அத்தனை கிரகம் எங்கே பார்க்குதுன்னா காலத்தினோட 6ஆம் வீட்டையும் கேது பகவானையும் பார்க்குதுங்க. கேது பகவான்னா எங்களை பொறுத்த வரைக்கும் பலன் எப்படி எடுப்போம்னா, விடலைகள்னு சொல்லுவோம். ஒரு 12 மெச்சூர் ஆகிறதுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி இருக்கக்கூடிய குழந்தைகள் அவர் 12 வயசுலேருந்து ஒரு 16 வயசுக்குள்ளே இருக்கிறது ஒரு அந்த கேது விடலை, அல்லது 12-13 வயசுங்கிற நிலையில் எடுப்போம். அவர் 10 வயசுலேருந்து ஒரு 5 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள் படுகவனம். அத்தனை பேரும் இந்த இடத்த பார்க்குறாங்க. காலத்தினோட 6ஆம் வீட்டை இவங்க எல்லாம் 7ஆம் பார்வையாக, குரு 5ஆம் பார்வையை பார்க்குதுங்க, செவ்வாய் 4ஆம் பார்வையை பார்க்குதுன்னா அத்தனை பேரும் குறி வச்சு சொல்லக்கூடிய இடம் காலபுருஷனோட 6ஆம் வீடு அப்படிங்கிற. அப்போ அத்தனை பேருமே நல்ல வேஷம் போட்டாலும் சரி, மோசமானும் சரி, ஆமான்னு சொன்னாலும் சரி, அத்தனை பேரும் எங்கே குறி காட்டுறாங்க அப்படின்னம்னா காலத்தினோட 6ஆம் வீட்டை குறிகாட்டுறாங்க. 6ஆம் வீடு சுக்கிரன் நீசப்படக்கூடிய இடம், பெண் ராசி, சுக்கிரன் நீசப்படக்கூடிய இடம்ங்க. அது புதன் அப்படி உச்சத்தில் நிற்கக்கூடிய இடம். இப்போ புத்திசாலி, திருட்டுத்தனம் இவங்கெல்லாம் தான் இன்றைக்கி ஒரு ஒரு முன்னேற்றம் அல்லது ஏறி ஓடுவாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்தாப்பில் கேது பகவான். கேதுனாலே அந்நிய மதத்தாட்கள்னா நமக்கு அவன் அந்நியம்னா அவனுக்கு நம்ம அந்நியம்னு போயிருங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா கேது அப்படின்னு சொன்னோம்னா ரகசியமாக செய்கிறது, ஒளிஞ்சிட்டு செய்கிறது, போதை வஸ்துக்கள், இதெல்லாம் போதை வஸ்துக்கள் சொல்லக்கூடிய இடம். இந்த கஞ்சா அது இது அப்படி மாந்திரீகம், இந்த மாதிரி ஒரு பில்லி சூனியம், அந்த மறைமுகமான செயல்கள், இதெல்லாம் எத்தனை பேரும் சப்போர்ட் கொடுக்குறாங்க அதுக்கு. அதனால் எல்லாம் பேசும்போது சரி, வாய்ப்பு கிடச்சா எல்லாருமே இந்த இடத்த தொடுறாங்க. ஏன்னா அத்தனை கிரகம் அந்த இடத்த தொட்டுட்டு போகக்கூடிய ஒரு நிலைங்க. மாட்டினவனெல்லாம் திருடன் கிடையாதுங்க, சாரி தப்பு செஞ்சவெல்லாம் திருடன் கிடையாது, மாட்டினவன் தான் திருடனுங்கிற மாதிரி அத்தனை பேருமே திருட்டு பயல்னு 6ஆம் இடத்தை தொட்டுட்டு தான் இன்றைக்கி காலங்கள் சொல்லிட்டு போகக்கூடிய நேரம் வருதுங்க. சனி பகவான் தலைமையில் இன்றைக்கி யார் இத்தனை பேர் ஓடுறாங்க. அதனால் ஒன்று சொல்கிறக்கு இல்லைங்கய்யா, குறைகள் சொல்லிட்டு போகிறத விட இவங்க 2 பேரும் நினச்சா இதை காப்பாற்றி கொண்டு போயிட முடியும். அவங்கவுங்க குடும்பத்தை பாருங்கள், மொத்தமும் சரியாக போயிருங்கிற நிலை. அதனால் ஒரு கொஞ்சம் கவனம்ங்க. எல்லாம் சேர்ந்து கையை காட்டக்கூடிய இடம் 6ஆம் பாவம். அதனால் எல்லா வகையிலும் அதே மாதிரி அந்த ஐடி சம்பந்தமான புத்தி சாதுரியமாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரொம்ப ஓவராக வளரும். ஏறக்குறைய பார்த்தோம்னா அப்படி ஒரு கண்ட்ரோல் இல்லாத வளர்ச்சிக்கு போகும். அது பாதிக்கப்படக்கூடிய ஆளாருன்னா பெண்கள், சின்ன வயசு பெண்கள். அது
இதுதான் இன்றைக்கி ஒரு மோசமான ஒரு அமைப்பு. ஏஐ வந்திருக்குதுங்க, இனி அடுத்தாப்புல இன்னொன்று வரும், அடுத்தாப்புல இன்னொன்று வரும்னு பார்த்தா எல்லாமே எங்கள் குறியை காட்டும் அப்படின்னம்னா 6ஆம் பாவத்தில் பெண் ராசியில் விடலைங்கிறவங்கள தொட்டுட்டு போகுதுங்கிறனால சின்ன வயசு குழந்தைகள் ஒரு 10 வயசாக குழந்தை கொஞ்சம் கவனம், அதுக்குன்னு விவரம் வர வரைக்கும் ஒரு 10 வருஷம் 12 வருஷம் பார்த்துருங்க, காப்பாற்றுங்க. யாரோ குழந்தை எப்படியோ போகுதுங்கிறத விட ஒரு நம்ம குழந்தைன்னு பாருங்கள். தாய் தந்தைகள் சரியாகுங்க, அரசாங்கத்தை நம்பி புண்ணியம் இல்லை, கொஞ்சம் கவனம். ஏன்னா அரசு அதிகாரி இந்த இடத்துல கை வச்சா வேறு யாரும் போலீஸ் எல்லாம் கேட்காது. நம்ம எவனாவது இருக்கிறவன் ஒரு கார்பெண்டர் கை வச்சா தான் போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போய் அப்படி ஒரு இந்த சட்டத்தை போடுறேன், அந்த சட்டத்தில் போடுறேன், போக்சோவில் போடுறேன்பாங்க. அரசியல்வாதி அதே தப்பு பண்ணான்னா அவன் கண்டுக்க மாட்டாங்க. அதில் இந்த மதத்தாள் பண்ணாலும் அந்த முதல்ல யார் பண்ணா யாருன்னு தெரிஞ்சு தான் சட்டம் பேசுவதை தவிர சட்டத்துக்கு உண்டான தண்டனைங்கிறதெல்லாம் இன்றைக்கி இல்லைங்க. அதனால் எல்லாமே திருட்டுத்தனம்ங்கிற ஒரு அமைப்பு, அத்தனை பேரும் அதைத்தான் கையை காட்டுறாங்க. பார்த்து வாழ்ந்துக்கும். பரிகாரம் தாய் தந்தை, திருவண்ணாமலை ஆளுக்கு பாதி, அர்த்தநாரீஸ்வரர், அங்கே பார்த்திங்கன்னா ஐயன் அம்மாளும் சேர்ந்து நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஐயப்பனுங்க அடுத்தாப்பில் வந்து பார்த்தோம்னா அங்கே சூரியனும் புதனும் சேர்ந்து நிற்பாங்க. எங்கள் சங்கரநாயனார் கோயில். திருவண்ணாமலை போக முடியல, பின்னாடி லிங்கோத்பாவரை பிடிங்க. ரெகுலராக வீட்டுக்குள்ளே விடலை குழந்தைகள் இருக்கா, லிங்கோத்பாவருக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட்டிகிட்டு போயிருங்க, சனிக்கிழமை அன்னைக்கு கூட்டிகிட்டு போயிருங்க. அடுத்தது ஆஞ்சநேயர், இதெல்லாம் ஒரு கை கொடுக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்கங்கிற நிலைங்க. ஐயா தெரிஞ்ச பலம் சொல்லியிருக்கிறோம். ஏதாவது குறைகள் நிறைகள் இருந்தால் வரவேற்கிறோம். வாழ்த்துக்கள். அடுத்தாப்பில் இன்னொன்று, இது உழைக்கும் வர்க்கம் 6ஆம் பாவம்னு சொன்னோம்னா லேபர்ஸ், உழைக்கும் வர்க்கத்தாட்களும் கடுமையாக ஏமாற்றப்படுவார்கள், கடுமையாக ஒரு என்ன சொல்லுவோம் அப்படின்னம்னா ஒரு உறிஞ்சப்படுவார்கள்னு சொல்லக்கூடிய நிலை இது. இது காலபுருஷனோட 6ஆம் வீடுங்கிறது ஒரு ஒரு சிரமப்படக்கூடிய தொழிலாளி வர்க்கங்கள், அவங்களும் இன்றைக்கி ஐயோ பாவங்கிற நிலை தான். எதாக இருந்தாலும் பெற்றோர்களை கேளுங்க, பெற்றோர் நீ என்ன சொல்கிறதுன்னு ஆரம்பிக்காதீங்க. ஆரம்பித்தா அப்புறம் அது தருதலைங்கிற ஒரு கணக்கு போயிருங்கிறனால நெகட்டிவாக பேச நினைக்காதீங்க. கிடைக்கக்கூடிய காரண காரியங்கள் அப்படி கையை காட்டுது, நமக்கு தெரிஞ்ச சொல்கிறோம். வாழ்த்துக்கள். நல்லா இருக்கு.